மட்டும் நான் வந்து தான் கிளவன்ற லைனுக்கு போயிட்டுங்க. அப்படின்னு இல்லை, நீங்களே யோசிச்சு இல்லைப்பா, அதனால் வந்து இப்போ நாங்கள்லாம் பகுத்தறிவு இல்லாத ஆளுங்க. நாங்கள் பழைய கட்சி தான் விரும்புவோங்க. இருந்தாலும் புது இளைய தலைமுறைக்கு நாமளும் வழி ஒன்று ஆசைக்குது இல்லையா, கொடுத்தலாம் அவருக்கு தான் வருதுப்பா. 26 எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இருக்குது. அதிமுக இருக்கு. கேப்டன் தான் போடுவோம். கேப்டன் எதனால? நாங்கள் எப்பவுமே அப்படிதான். எப்பவுமே அப்படிதான். நீங்கள் யாரும் போட்டு நாங்கள் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுறது தான். இது வரைக்குமே நாங்கள் இவங்க அவங்களும் இல்லை. இது வரைக்குமே புதுசாக வரவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லவங்க எது வந்தாலும் கண்டிப்பாக ஆதரிப்போம். நீங்கள் யார் நல்லவன்னு நினைக்கிறீங்க? நான் யாருன்னு சொல்கிறது எல்லாமே வேண்டிப்பட்டவங்க தான். ஆனால் வந்து இப்போத்துக்கு அவருக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தெரியும். எதனால் விஜயன்றதுல இது ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ அவர் சினி ஃபீல்ட்லேருந்து இப்போ வந்ததுனால அவர் ஒரு என்னென்ன நடக்குதுன்னு ஓரளவு அவர் தெரிஞ்சனால தான் அந்த சினி ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்தாங்க. அதனால் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக அது நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். என்ன செய்கிறான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லுங்கள்? இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ராமதாஸ் அவங்களுக்கு தான் பண்ணிப்போம். அதனால் இப்போ அவருன்னு இல்லையா, யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் அது கண்டிப்பாக ஆதரிப்போம். சரி, ஓகே. தளபதி விஜய்ண்ணா. எதனால அவர் ரசிகர்னா போடுங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுங்க? இதுக்கு முன்னாடி இது திமுக போட்டாங்கண்ணா. ஆமாண்ணா. இந்த டைம் டிவிக்காண்ணா, இல்லை தளபதி விஜய்க்கு. தேங்க்யூ. நீங்கள் நம்மள அதுக்கு எதுவும் போடுறீங்க? எதுக்குமே போடுறதே தான் இருப்பாங்க. அதுக்கு ஈடுபடுறதே. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு போறீங்க? நாம் போடுறது டிஎம்கே தான். மாமல் டிஎம்கே தான். யார் மாறிலாம் போடுறது? ஏன் எதனால டிஎம்கே? அது பழகி போச்சு. மாறுதல் எத்தனை காசு வந்தாலும் ஒரே கட்சி, வேற மாற்றம்லாம் கிடையாது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 26 சட்டமன்ற யாருக்கு போட்டால் நடத்துவாங்க ஒரு சொல்ல நான் அந்த மாதிரி சொல்லிடுறேன். நாங்கள்லாம் கொஞ்சம் பழமையான ஆளுங்க. நாங்கள் பழைய கட்சி தான் விரும்புவோங்க. இருந்தாலும் புது இளைய தலைமுறைக்கு நாமளும் வழி ஒன்று ஆசைக்குது இல்லையா, கொடுத்தலாம் அவருக்கு தான் வருதுப்பா. இல்லை, ஒரு இளைய தலைமுறை வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்றாங்கல்லப்பா. நான் வந்து தான் கிளவன்ற லைனுக்கு போயிட்டுங்க. இல்லைப்பா, அதனால் வந்து இப்போ நாங்கள்லாம் பகுத்தறிவு இல்லாத ஆளுங்க. மேலுமாக நாங்கள்லாம் ஸ்கூலில் பார்த்தவங்கள இல்லைன்ற ஒரு ஞாபகம் கூட இல்லை அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து எல்லாம் கல்வியில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய லைனுக்கு நாமளும் போயிடலாமே. நம்ம லைனை நம்ம இழக்கக்கூடாது இல்லையா. இப்போ உன்னுடைய வேகையினால் ஓடி வர முடியாது இல்லையா. அதனால் இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேப்பா. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம அதெல்லாம் சொன்னேன். நம்ம ஆமாம் ஆமாம், ஆளுக்கு ஒரு பக்கம் வந்தால் இவங்க காப்பாற்றிடுவாங்களா, இவங்க காப்பாற்றிடுவாங்களா, சூரியன் காப்பாற்றுவானா பூமாதேவி காப்பாற்றுவாளா இருந்துட்டுங்க. இப்போ வந்து ஒரு மனுஷனாக வந்து ஒரு ஆள் உருவாகி வர்றாரு இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் பேர்லாம் சொல்லிட்டாரு. அதனால் அந்த வாய்ப்பில் வரலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா, கொடுக்கலாம்பா. ஓகேப்பா. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க? ரெட்டலைக்கு போகலாம். எதனால? இவங்க வந்து என்ன பண்ணாங்க? திமுக. நீங்கள் தான் சொல்லணும் எது நல்லா பண்ணல. எதுவுமே பண்ணலை. தார் ரோட்டு போட்டு 5 வருஷம் ஆகுது. அவங்க இருக்கும்போது வருஷத்துக்கு 5 வருஷத்துல 3 டைம் போடுவாங்க. ஒரே டைம் கூட போடல. தார் வண்டி நேற்று தான் ஒன்று பார்த்தேன் நான். 5 வருஷத்துல 4 வருஷத்துல என்ன பண்ணணும்? அவங்க என்னத்தான் பண்ணாங்க வந்து. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இவங்களுக்கு போட்டோம், ஒரு டைம் அவங்களுக்கு போட்டாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எப்பவுமே இலை தான். இலை ரெட்டலை. எதனால? நாங்கள் ஆட்சி நல்லா இருக்குது அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எப்பயுமே அவங்களுக்கு தான். எப்பயுமே ரெட்டலை. சரி. தாவேக்கா இருக்கு, பாமக, திமுக. எதனால? நல்லது தான் செய்கிறாரு, என்ன செய்யல. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னால் வந்து அவர் தான் போட்டாரு. அது கேள்வி. 26 ஷூட்டிங் தலைவரா? 26 எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இருக்குது. டிவிக்கு. எதனால? புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். புது ஆட்சி. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு? டிஎம்கே. இந்த டைம் மாற்றி. தெரியாது. நீங்கள் துண்டு பார்த்தா தெரியல. ஏடிஎம்கே. ஆமாம். எதனால? நாம் கோழிக்காடு இருக்கிறவங்க
கொள்கையோடு வாழ்கிறவங்க நம்ம எப்பயுமே அதிமுக தான். எதனால? எதனாலன்றதில்ல, கொள்கைனா கொள்கை விடக்கூடாது. கட்சியை வளரணும்னா கொள்கையை விடக்கூடாது. அதிமுகவில் தான் நம்ம எப்பயும் காலம்புறா. 26 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு? நாங்கள் திமுக ஆதரவு இல்லை சார். நம்ம ஒன்லி ரெட்டல் எடப்பாடிக்கு தான். எங்கள் ஆதரவெல்லாம் அவருக்கு தான். எந்த மாற்றங்களும் இல்லை. எதனாலனா ஏகப்பட்ட ஊழல், லஞ்சம் அதிகம். எந்த ஆஃபீஸ் போனாலும் லஞ்சம் வாங்குறாங்க. எங்கே போய் ஆர்ஐ ஆஃபீஸ் போனாலும் சரி, உங்களோடு இங்கே திட்டம்னா 1000 ரூபாய் ஒரு பட்டா வாங்குறதுனா 7,000 கேட்குறாங்க. கொண்டு போய் கொடுத்தானே கூடி தேடி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால நம்பிக்கை இழந்துட்டுங்க சார். எந்த ஆஃபீஸ் எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் அதிகம். அது மினிஸ்டர் நான் சொல்ல வரல, என்னுடைய ஐயா நான் முதலமைச்சர் சொல்ல வரல. அவர் அங்கேருந்து இங்கே பார்க்க முடியாது. இவங்க லஞ்சம் கேட்குறாங்க, கேட்டால் ஒன்று ரிசைன் பண்ணிடுறாங்க. ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் நான். அதனால் என்னுடைய ஓட்டு இவருக்கு எடப்பாடிக்கு தான் நான் போடுவேன். போன எலெக்ஷனில் யாருக்கு போட்டீங்க? போன எலெக்ஷனில் திமுக போட்டேன். சரி, இது மாற்றி போடலான்னு போட்டேன். இவர் மனசு சரி வரல. அதனால் நான் எடப்பாடிக்கு தான் போடுவேன். நல்லாவே பப்ளிக் எடுத்துக்கிட்டு. நீங்கள் யாருக்கு போட்டு? நான் ராசி பேசுறதுனால நாங்கள் ரெட்டையில தான். எங்களுக்கு ஆரம்பத்தில் அவர் பிடிக்கும், தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா. அதனால நாங்கள் இப்போ எங்கள் மனைவிக்கு ஓட்டுது இந்த 1000 ரூபா உதவி கொடுக்குறோம் நாங்கள். அது தரவே இல்லை. இப்போ அப்படின்ட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் வாங்கி அடிக்க வச்சுருக்காங்க, ஒன்றும் தரலை. அது என்னன்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை. ஆமாம், எங்கள் வீட்டினாலே அதுவும் அடிப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க யாரு? நாங்கள் எப்பயுமே எனக்கு ஓட்டு போட்டா நாங்கள் ரெட்டாளிக்கு தான் போடுவோங்க. வேற எதுக்குமே போட மாட்டோங்க. ஆமாம். எதனால ரெட்டலை? எங்கள் மாமனார் அதில் இருந்தா அப்படியே. அது நாங்களாம் அப்படியே வேற எதுக்குமே போடுறதுக்கே கையே அங்கே போகிறதே இல்லை. என்னென்ன சொன்னால் கூட ஏடிஎம் கார்டுலாம் காசு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கருணாநிதி. ஆமாம், இவங்க போட மாட்டாங்க நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. அதனால நாங்கள் அதுக்கு தான் போடுவோம்ப்பா, வேறு எதுக்கும் போட மாட்டோங்க. நாங்கள் எங்கள் மருமக 2 பேர், நாங்கள் மொத்தம் 4 பேர், அண்ணா 6 பேர். அதுக்கு தான் போடுவோம். எல்லாமே இல்லை, அண்ணா திமுக தான். சரி சரி, அதுதான் ரெட்டாளிக்கு தான் போடுவோங்க. சரி. ஏடிஎம்கே. எதனால? இதனால் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு அந்த இது. ஆமாம். உங்கள் ஆதரவு யாரு? நம்மளது பாட்டாளி மக்களுக்கு. எதனால? எதனால பாட்டாளி? நம்ம அது இது இணையம் அது. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? விஜய். எதனால? நிறைய செய்யறன்றாரு. எல்லாம் நிறைய பசங்க ஆதரவு கணிப்பு கருத்து அவருக்கு. இது வரைக்கும் எல்லாம் அப்புறம் டிஎம்கே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த டைம் கொஞ்சம் மாறி வரும். இதுக்கு முன்னாடி யாரு போட்டு? இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஓட்டு போட்டிருந்தோம். இந்த எம்கே வரும். நம்ம ஆதரவு திமுக தான். எப்பவுமே திமுக தான். நம்ம ஓட்டு அப்போ அவங்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுக்குறேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு தான் போடுறோம். எப்பவுமே திமுக. எதனால? நம்ம விஜய் ஃபேன். நம்ம எப்பயுமே விஜய் ஃபேன். அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு? நாங்கள் மாம்பழத்தை போட்டிருக்கோம். அன்பமணி ராமதாஸ். இந்த டைம் டிவிக்கு தான். சரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது போடலாம். ஏதோ யார் பிடிச்சிருக்காங்க? ஏதோ ஒன்று பிடிச்சது போடலாம். அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்ல முடியாது. மனசுக்கு பிடிச்சது போடலாம். அவ்வளோ. நீங்க அதான் அவன் நல்லா சொல்லிட்டாரா? அதான் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க இந்த எலெக்ஷன்ல? 26 வரப்போற எலெக்ஷன்ல பிடிச்சவங்களுக்கு போறாங்கப்பா. இவங்க எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்கல்ல, தெரியும் தானே? அன்னைக்கும் அது அவர் ஆட்சிக்கு ஒரு முறை போடுறோம். மாத்தி ஒருத்தருக்கே போடுறது இல்ல, எல்லாருக்கும் மாத்தி போடுறது. ஒருத்தர் மாத்தி 2 பேர் தான் இருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தருக்கு. புதுசா யாரையும் எதிர்பார்க்கறது? சரி, இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் போட்டேங்க. சரி.